ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நம்ம கையில் இருக்க மேக்னெட் பார்த்தாலே தெரியும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மேக்னெட் ஃபிஷ் கேச்சிங்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளிநாட்டு வீடியோ அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. பெரிய கடல், ஏரி இந்த மாதிரி இதில் பண்ணியிருந்தாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டாங்கி லேக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான லேக்கு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அதோட நிலமை. தண்ணியெல்லாம் பாருங்க வத்தி போச்சு ஃபுல்லாக. இப்போ அந்த லேக்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்னெட் ஃபிஷ் கேச்சிங் பண்ண போகிறோம். எந்த அளவு சாத்தியம்னு தெரியல. நம்ம இதை பண்ணிவிட்டு நிறையா தங்கம், வைரம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம வீடியோவில் எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் பின்னாடி சிரிச்சுட்டே இருக்கிறாரு. ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் வந்து நிறைய பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணி இதில் நிறைய எடுக்க போகிறோம். புதையல் எடுக்க போகிறோம். ஆமாம், என்னன்னாக்கா இது நிறைய பேர் வந்துட்டு போகிற ஏரி தான். அதனால் ஒரு நம்பிக்கையில் வந்து போடலான்ட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் கேச்சிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு போட ஆரம்பிச்சிடலாம். கட்டிட்டியா? இன்னும் இல்லை, கட்டிக்கிட்டே இருக்கு. போதுமா இது? ஃபிஷ் மேக்னெட்டிங் வந்து ஒன்றுமே இல்லை. இல்லை வந்து இந்த பழைய ரேடியோவிலலாம் வந்து நம்ம டேப்பு இந்த மாதிரி விஷயத்துலாம் அது வீணாக போன ஐட்டத்துலலாம் இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டிட்டோன்னா சூப்பரான மேக்னெட் ஃபிஷ் கேச்சிங்க்கு ரெடி ஆகிடும். தூண்டில் தான் கிட்டத்தட்ட. ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணுறியா? என்ன நம்ம ஃபிஷ் கேச்சிங் பண்ணணும், புதைய மேக்னெட்டை விட்டுறக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் ஓகே. சூப்பராக ரெடி பண்ணுவோமா? ஓகே, ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேக்னெட்டும் கயிறு கட்டி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். போட்டுடலாமாப்பா? போட்டுருங்க போட்டுருங்க. ஓகே, என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நல்லா தூரமாக தூக்கி போடு. 1 2 3. பொறுமையாடு பொறுமையாடு. என்னப்பா மேலேயே கிடக்குற மாதிரி இருக்கு. பொறுமையாயிரு. ஐயோ, காந்தம் போச்சுன்னு நினைக்கிறேன். தங்க வருதா இல்லையா காந்தம் வருதா போல பாரு. ஒண்ணுமே இல்லை, அந்த இரும்பு தோல் மட்டும் இருக்கு கொஞ்சம் போல. இங்க பாருங்க, தெரியுதா? போடு போடு, தான் கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்து இன்னொருமா இது சொல்லு. அடுத்து நீங்க இல்லை அடுத்த இன்னொரு 2 வாட்டி போட்டு பாரு பார்ப்போம். நல்லா தூரமாக போடு, தூக்கி போடு. எடுமா. இருங்க இருங்க, இது என்ன மீனா மாட்டுறதுக்கு பண்ற? ஒரு ஆசை உள்ள போன மாதிரியே தெரியலப்பா. நிறைய பேர் குளிக்கிறாங்க இல்லையா, இதா இருக்கும். வா, இப்போதான் கிடைச்சிருக்கா? வழக்கம் போல அந்த இரும்பு துகள் தான் கிடைச்சிருக்கு. ஏதாவது தங்க அங்கே தான் கிடையாதுன்னு பார்ப்போம். உள்ள போயிருக்குமா? எடுத்துட்டா? இல்லை இல்லை, நல்லா வெயிட்டா இருக்குப்பா. வருதுடா, புதையல் வருதுடா. எதுலையாவது மாட்டி இருந்துருக்கு பாரு. ஏதோ ஒன்று வந்திருக்குப்பா. என்ன வந்திருக்கு? சேரு. சேரா? இது சேரா? இது கிளிப்பு மாதிரி இருக்கு. குளிக்கிறாங்க இல்லையா? கிளிப்பு. பரவாயில்லைங்க, ஒரு ஹேர் கிளிப் பிடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ஹேர் பின் கிடச்சிருக்கு. இங்கே வச்சுட்டு வேற போகலாமா?
சரி ஓகே. இப்போ இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? உங்க அப்பா ட்ரை போட்டுமா? போடுங்க. நல்லா வேண்டிக்கிட்டு போடுங்க. ஆத்தா கலேதா மாரியதா ஒண்ணாத்தா வாடா. நீங்க ஜம்ப் பண்ணி குதிச்சாங்க. நான் போய் விழுந்துற போறேன். இப்ப ரொம்ப ஸ்லோவா இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் ஏதாவது மாட்டிக்கிட்டு வரும். வரும் வரும். ஏதாவது கிடைச்சதா? புதுசெல்லாம் வழக்கம் போல மண்ணு தான் கிடைச்சு. காமிங்க. ஏதாவது கிடைச்சிருக்கா? மண்ணு கூட இல்லை பாருங்க. எனக்காவது மண்ணாவது கிடைச்சிது, உங்களுக்கு மண்ணு கூட கிடைக்கல. இப்போ பாருங்க, அந்த இடம் வாசு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா அடுத்த இடத்துக்கு வந்துட்டார். ஆமாம், இப்போ அடுத்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணுறாரு. அப்படியே மெதுவாக இழுங்கப்பா, ஏதாவது மாட்டினா கீழே கீழே விழுந்துட போகுது. மாட்டினா பரவாயில்ல, காந்தமும் போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் போகாதுப்பா, நம்பிக்கை வைங்க, காந்தத்து மேலே வைங்க நம்பிக்கை. நீங்கள் இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது மாட்டினா கூட அப்படியே விழுந்துரும். பாப்பா பாருங்க, பார்க்க வழக்கம் போல மண்ணு தான் கிடச்சிருக்கேன் என் பொண்ணு சொல்லிட்டு போங்க. அரே அதில் உள்ள அந்த துகள்லாம் இருக்குல்ல, இரும்பு துகள்லாம் கொஞ்சம் கூட கிடச்சது இல்லை. சரி ஓகே, பரவாயில்ல போடுங்க. இப்போ நானும் என் பொண்ணும் இப்போ வந்து அவங்க அப்பாவும் பிள்ளையும் ட்ரை பண்ணுறாங்க, தூக்கி போட போகிறாங்க. இங்கே பாருங்க, இப்படி பக்கத்திலே போட்டால் என்ன கிடைக்கும்? இல்லைம்மா, இல்லை இல்லை. இதில் வேறு நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் பாருங்க. என்ன கிடச்சிருக்கு? இது பக்கத்தில் காமிங்க, இங்கே காமிடா. என் பாப்பாவுக்கு ஒரு ஆணி கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஆணி தான் கிடச்சிருக்கு. அந்த ஃபாரின்லேருந்து ஒரு பிரதர் போடுவார், ஃபிஷ் கேச்சிங் போடுவார். அவருக்கு வந்து நிறையா கிடைக்கும். அதை நினச்சி சரி நம்மளுக்கும் ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி வந்தா நம்ம பிள்ளைங்க மண்ணு கூட வர மாட்டேங்குது. இந்த இடம் வாசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க பிறகு இந்த பக்கம். நம்ம வேற இடம் கொஞ்சம் மாற்றி போட்டு பார்ப்போமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி ஏதாவது கிடச்சிச்சா? இந்த வாட்டி ஒரு மண்ணு கூட இல்லை, சுத்தமாச்சு காணோம். வா 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 வா. இப்போ நம்ம வந்து வேற இடத்துல வந்து மாற்றி போட்டு பார்ப்போம். இந்த இடம் வாசு சரியில்லைன்னு நினைக்கிறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால வேற இடத்துல வந்து மாற்றி நம்ம போட்டு பார்க்கலாம் வாங்க. நீயும் போய் விழுந்துடா உள்ள. அம்மாக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. அம்மாக்கு நீச்சல் அடிக்கிட்டு, அப்பாவுக்கு நீச்சல் அடிக்கணும். என்ன வருது? பொறுமையில் இப்போதான் மாடுதானே பார்ப்போம். நிறைய அந்த கல்லு எங்க இங்க பாருங்க, அந்த காந்தத்துல ஒட்டும்ல. ஒரு ஆணி வேற வந்திருக்குப்பா, குட்டியோண்ட ஆணி. பேசாம நம்ம ஒரு இரும்பு கடை ஆரம்பிச்சிடலாமா? இங்க இருந்து எவ்வளவு துகள் வருது பாருங்க. வெள்ளி தானே இது? இங்க பாருங்க, வெள்ளி தானே இது? கோல்டுலாம் மாட்டது, வெள்ளி தானே. இங்க பாருங்க, வெள்ளி முத்து, அந்த கொலுசு முத்தோட இது, கொலுசு முத்து உடஞ்சிருக்கு போல அந்த முத்து. இங்க பாருங்க. எங்களுக்கு 1 கிலோ வெள்ளி கிடைச்சிச்சு. இந்த வெள்ளியை வச்சுங்கப்பா தான்ப்பா. இந்த இடத்துக்கு வர வெள்ளி எல்லாம் கிடைக்குது, நம்ம வந்து தங்கம் கிடைக்குதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஜமாலுமே அது வெள்ளி தான். ஆமாம் ஆமாம், வெள்ளி தான். கொலுசு முத்து. என்ன கிடச்சிருக்கு? ஒன்றும் இல்லையா? நிஜமாலே ஒரு செத்த மீன் கிடக்கு. என்ன இருக்குது? எதுவும் இல்லை. இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமா? நல்லா ஆழத்துல போட்டா ஏதாவது ஆழமா கிடைக்கும். காந்த தூக்கவே முடியலப்பா. அப்படியா? காந்தமா இருக்காது, ஏதாவது
முதல்ல இதில் இருக்கணும். வருதா? பொறுமையிலே இழுத்துறா ஏதாவது. கல்லுல மாட்டிட்டு இருந்திருக்குப்பா. அப்படியா? எதுவும் இல்லை. சரி நான் ட்ரை பண்ணுறேண்ணே. தாங்க நீங்கள் இப்படி வெட்டி தூரமாக போடுங்க, அப்போ தான் ஏதோ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வரனா போட போகிறாரு வீரர் சூரர். இப்போ பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் ட்ரை பண்ணுறாரு. நல்லா தூரமாக தூக்கி போடுங்கப்பா. அப்பா சூர்யா கல்லு தூக்கி போடாதடா. பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து இழுத்துட்டு இருக்கிறாரு. என்னப்பா ரொம்ப பலமாக இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. என்ன ஏதோ மாட்டின மாதிரியே இழுக்கிற மாதிரி இருக்கு. வருதா? என்னது காமிங்க. என்னது காமிங்க துருப்பிடிச்ச ஹேர் கிளிப். தூக்கி போட்ட ஓரமாக போடுங்கப்பா. இன்னும் நிறைய பேர் இங்கே குடிச்சிட்டு ஹேர் கிளிப்பா ஓரமாக தூக்கி போட்டிருக்கலாம்ல, எதுக்கு இங்கே போட்டிங்க? எடுத்து ஓரமாக போடுப்பா. ஓகே 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 போடுங்க தூக்கி நல்லா வேகமாக. அப்பா போட்டாரு. மெதுவா இருங்க. இங்க பாருங்க என்ன பண்றீங்க? பொட்டி ஏதாவது மாட்டிருக்கா? அதை ஆல்ரெடி அலசிதான் விட்டுட்டு போயிருக்காங்க எல்லாரும். இழுங்க. நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், ஏதோ கிடைச்சிருக்கேன். ஒண்ணும் இல்லையா? காமிங்க பார்க்கலாம். க்ளோஸ்ல ஆமாம் நிறைய துகள்கள், அந்த இரும்பு துகள்கள் தான் இருக்குது. சரி ஓகே தூக்கி போடுங்க. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் வந்து ட்ரை பண்ணுறாராம் இவர். தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாரு. இந்த வாட்டிக்கு எதுவும் எடுக்காமல் வெளியில் வர்றதில்லன்னு போயிட்டுருக்காரு தண்ணிக்குள்ளே. இப்போ நீங்கள் வந்துருங்கப்பா, வேற எதுவும் வேண்டாம், வந்துருங்க. நீங்கள் வேற எதுவும் வேண்டியில்ல, வந்துருங்க. காந்தம் போனால் கூட பரவாயில்ல. ஆமாம் தங்க பொட்டியா? உண்மையிலே மாட்டிக்கிச்சு. கல்லுல மாட்டிருக்க போதுப்பா. மாட்டிக்கிச்சா? எங்க? ஐயோ இங்க பாருங்க. காமிங்க அப்படியே காமிங்க. இங்க பாருங்க யாரோ மீன் வலை வந்து இங்க கட்டியிருக்காங்க. அந்த வலைய தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏன் செம்மப்பா. வரலான்னு பார்த்தா இங்க பாருங்க மீன் வலை. இருங்கப்பா க்ளோஸ்ல காமிக்கிறேன். இங்க பாருங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பெருசா இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. மீன் வலை இது இங்க கட்டிட்டு போயிருக்கிறாங்க. அது அப்படியே வந்து அது மேக்னெட் போய் கொண்டு வந்துருச்சு. இப்ப எடுக்க முடியுமா? இல்ல இது எதுக்காக இந்த வலை கட்டிருக்காங்க? இங்க பாருங்க சொல்லுங்க. தாண்டி யாரும் வரக்கூடாது. திரும்புங்க. இல்ல தாண்டி. ஆமா இந்த வலை வந்து அப்படிதான் இருக்கும், அதுக்காக தான் கட்டிருக்காங்க. இந்த வலை வந்து தாண்டது இல்ல, மீனுக்காக வேண்டி கட்டி வச்சுட்டு மீன் எடுத்துருக்காங்களே, செத்து கிடக்க தெரியலையா? நம்ம மீனுக்காக கட்டின வலை தான். எடுத்துட்டீங்களா? சரி ஓகே. எடு பாப்போம். மெதுவாலு. ஒன்று கூட இல்லை. சரி அம்மாட்ட கொடுத்துரு. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதானே. ஓகே 1 2 3. இந்த வாட்டி கிடைக்குது புதையல். அலசிட்டு வந்து போலாம். பாருங்க ஏதோ ஒன்று வந்திருக்கு. இங்கே வந்து பாருங்க என்ன வந்திருக்கு. ஃபைனலாக நம்மள வந்து எவரிடே பேட்டரி ஒன்று வந்திருக்கு. வீணா போனா பேட்டரி. இங்கே பாருங்க கரெக்டாக ஒட்டிட்டு வந்திருக்கு பாருங்களேன். எல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கு. தண்ணியில் ரொம்ப நாளாக கடந்திருக்கும் போல் துரு பிடிச்சி போயிருக்கு. அதையும் நம்ம ஓரமாக தூக்கி போட்டு இப்போ நம்ம கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்னெட் ஃபிஷ் கேச்சிங் போட்டுட்டு நிறைய வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம். வீட்டில் போய் தான் பார்க்கணும். நிஜமாலுமே தங்கம் இப்போ இது பார்த்தா தங்கம் மாதிரியே இருக்குப்பா. நம்ப மாட்டேறாரு மனுஷன். சரி ஓகே. சரி ஓகே ஏதோ ஓரளவுக்கு ஏதோ நம்ம பழைய ஹேர் பின்னு
அது பேர் என்ன ஊக்கு, வலை, மீன் வலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடச்சிது. அது போய் நம்ம வீட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். பசங்களை வர அழைச்சிட்டு வந்திருக்கோம். சரி, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி ஒரு மேக்னைட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா, கிடச்சிதுன்னா, கிடைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பழைய சாமான் கடையில் கேட்டிங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மேக்னெட் வாங்கிட்டு அப்படியே ஃபேமிலியோடு போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு வராதிங்க. ஏதாவது இருக்கிற இடமா பார்த்து போடுங்க. ஒரு பயம் எதுவும் இல்லை, ஒரு பாய பிள்ளையும் ஒன்றும் விட்டு வைக்கல. இங்கே பாருங்க, இந்த வீணா போன பேட்டரியை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால் இதையும் தூக்கி தான் போட போகிறோம். அடுத்து நம்ம கடல். இப்போ நம்ம வந்து ஏரியில் போட்டாச்சு. அடுத்து நம்மளோட டார்கெட் வந்து கடலில் தான் போட போகிறோம். அதுலேயே ஏதாவது கடைக்கு தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் இது. என்னடா அது வீடியோவில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபிஷ் கேச்சிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள், வேற எங்கேயோ தேடி போய் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி ஒருத்தர் வந்து சிரிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour போட்டிருப்போம்ல. 1 hour மேல போட்டோம், ஒன்றும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஆனா இருந்தாலும் ஜாலியா இருந்துச்சுலப்பா. பசங்களோட நாங்களும் மாத்தி மாத்தி 4 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். டாடா பாய் பாய். தண்ணியே இல்லை, காஞ்சு போயிருக்கு. தண்ணி வர்றப்ப நாங்க ஒரு வாட்டி எடுத்து நேரா வந்து போடுறோம். போலாமாப்பா? கோல்